குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற உள்ள கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆசிப். ஆசிப், சொல்லுங்க, இப்போ குடியரசு தினாவை முன்னிட்டு என்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு? இந்த ஒத்திகையில யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க ஆசிப்? நாட்டின் 63வது குடியரசு தினம் வரும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு குடியரசு தின விழாவின் போதும் சென்னையில் காமராஜர் சாலையில் மிகப்பெரிய அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகளின் ஒத்திகை தற்போது காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. எனக்கு பின்னால் தற்போது நடைபெற்று வரும் அந்த கலை நிகழ்ச்சிகள், அதாவது அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்பான ஒத்திகை காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒத்திகையை பொறுத்தவரை, அதாவது இந்த கலை நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, இந்திய பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த வீரர்கள் இந்த அணிவகுப்பில் ஈடுபடுவது வழக்கம். அதே போல் தமிழக காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் இந்த அணிவகுப்பில் ஈடுபடுவது வழக்கம். இதை தாண்டி கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை இந்த அணிவகுப்பு விழாவின் போது நடத்துவது வழக்கம். அதே போல் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு துறையைச் சேர்ந்த அந்த துறையில் நிகழ்த்திய சாதனைகள் குறித்த விளக்கம் அளிக்கும் வகையில் பல்வேறு வகையான வாகன அணிவகுப்புகளும் நடைபெறுவது வழக்கம். இதை தாண்டி தமிழக போலீசாரின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது வழக்கம். ஆகவே அவ்வாறு நடைபெறும் அந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அணிவகுப்புகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் ஒத்திகை தற்போது சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையை பொறுத்தவரை இதே போன்ற ஒரு ஒத்திகை வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த 24ஆம் தேதி நடைபெற உள்ள ஒத்திகையை பொறுத்தவரை இறுதி ஒத்திகை என்று அரசினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒத்திகையை பொறுத்தவரை 26ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த குடியரசு தின விழாவில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுமோ அந்த நிகழ்வுகள் அப்படியே நிகழ்த்தி காட்டப்படும் என்று தமிழக அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழக போலீசார் அணிவகுப்பு மரியாதையில் ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இடதுபுறமாக, அதாவது அந்த போலீசார் அணிவகுப்பு நடைபெறும் அந்த பகுதிக்கு இடதுபுறமாக தெரியும் பகுதியில் தான் தமிழகத்தினுடைய ஆளுநர் ரோசையா அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை வரும் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ள உள்ளார். அதேபோல் இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார். இந்த இருவரும் அதாவது இந்த அணிவகுப்பை பார்வையிட உள்ளனர். இதை தாண்டி நான் ஏற்கனவே கூறியது போல் தமிழகத்தைச் சேர்ந்த, அதாவது குறிப்பாக சென்னையை சேர்ந்த கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியர்கள் தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நடத்த உள்ளனர். அதற்கான ஒத்திகையும் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரியா, இந்த ஒத்திகை இன்னைக்கு எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்திகை காரணமா அங்க போக்குவரத்து ஏதும் பாதிக்கப்பட்டிருக்கா? அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஹசீப்? சரண்யா, இந்த ஒத்திகையை பொறுத்தவரை இன்றைய தினம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி வரும் 24ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. ஏற்கனவே நான் கூறியபடி இந்த ஒத்திகையை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையை பொறுத்தவரை அதன் வடபகுதியாக ரிசர்வ் பேங்க் பகுதியிலும் தென்பகுதியாக லைட் ஹவுஸ் பகுதியிலும் தற்போது வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். இதை தாண்டி இந்த பகுதிக்குள், அதாவது காமராஜர் சாலைக்குள் வரக்கூடிய பல்வேறு வழிகளிலும் தற்போது தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த பகுதிக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை, வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த ஒத்திகை நிகழ்வை பொறுத்தவரை காலை 7:30 மணியில் தொடங்கி சுமார் 9:30 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுமார் 2 மணி நேரத்தில் சென்னை காமராஜர் சாலையில் எந்தவித வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் காமராஜர் சாலையில் மிக முக்கியமாக 2 கல்லூரிகள் உள்ளன. ஒன்று ராணிமேரி கல்லூரி, இன்னொன்று மாநில கல்லூரி. ஆகியவை இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஒரு வேலை நாள் என்றும் கூறலாம். இதை தாண்டி காமராஜர் சாலையில் சில பள்ளிகளும் கூட உள்ளன. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் காரணமாக தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக இவ்வாறு கல்லூரிக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் தற்போது சிரமத்தில் ஈடுபட்டுள்ளதை நம்மால் மறுக்க முடியாது. இதை தாண்டி பள்ளிக்கு தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லும் பெற்றோர்களும் கூட இந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதை தாண்டி காலை அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். பொதுமக்களிடம் இது குறித்து நாம் கருத்து கேட்டபோது இது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகளை காமராஜர் சாலைக்கு பின்புறமாக உள்ளது அந்த சர்வீஸ் சாலையில் நடத்தலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கின்றனர். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் இது போன்ற மிக முக்கியமான பிரதான சாலையை மூடி வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று தங்களுடைய கருத்தையும் தெரிவிக்கின்றனர். இதை தாண்டி இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பொறுத்தவரை காலை 7:30 மணியில் தொடங்கி காலை 9:30 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி வரும் 24ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது. ஆசிப், குடியரசு தினத்துக்கான ஒத்திகை குறித்து உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி ஆசிப்.